Hi friends, welcome to Farz kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா அரபி பன் அத நம்ம செய்ய போறோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். மைதா, ஆயில், salt, yeast, sugar, egg, milk. இத நம்ம mix பண்றதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்க போறோம். இந்த பவுல்ல இப்ப எக் உடைச்சு நம்ம ஊத்த போறோம். நம்ம இப்ப அந்த எக்கை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். பாலை ஆட் பண்றோம். ஈஸ்ட் ஆட் பண்றோம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதோட சேர்த்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எல்லோஷ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மைதாவை ஆட் பண்ணிப்போம். இதை நம்ம சப்பாத்தி மாவு பிசைற பதத்துக்கு பிசைஞ்சா போதும். இது நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பதம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இப்போ ஆயிலை அப்ளை பண்ண போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏர் போகாத அளவுக்கு ரேப்பரை வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணிட்டு நம்ம 1 hour வைக்க போகிறோம். 1 hourக்கு அப்புறம் இந்த மாதிரி உப்பி வரும். இப்போ மேலே உள்ள ரேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டை போட்டுக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி தேய்க்கிறதோட மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் கத்தியை வச்சு லைன் போட்டுக்கோங்க. கத்தியை வச்சு கீறினதுக்கப்புறமா ஒரு சைடை உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கோங்க. செஞ்சது எல்லாத்தையும் ஓன் ட்ரேயில் வச்சுருங்க. பன்னு வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரே உள்ளால ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே 10 minutes டவலை வச்சு மூடிடுங்க. இந்த டயத்தில் ஓவனை ரெடி பண்ணிப்போமா? 180 degreeல 15 minutesக்கு ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மூடி வச்சு டவலை ஓப்பன் பண்ணிப்போம். ஒரு எக் எடுத்து பீட் பண்ணிவிட்டு அந்த பன்னுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம். எள்ளை வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். நாங்கள் தூவி விட்டுக்கிறோம். இப்போது அந்த ரெடி பண்ண பண்ணை ஓவனில் வச்சுருவோமா? 15 minutes ஓவனில் வச்சுட்டு எடுத்துருவோம். அந்த பன்னு கோல்டன் கலரில் வந்தோடனே வெளில எடுத்துருவோம். நம்ம அரபி பன் ரெடி ஆயிடுச்சு. வெளில எடுத்துருவோமா? இதுதான் அந்த சூப்பரான ஃப்ளஃபியான அரபி பன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்கலாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.